அனைவருக்கும் வணக்கம். நூல் காஞ்சியின் மூலமாக நிறைய நண்பர்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது மிகையில்ல. சிந்தனை கவிஞர் கவிதாசன் சொல்வது போல, உப்பில்லாமல் உயிர் வாழலாம், ஆனால் நல்ல நட்பில்லாமல் உயிர் வாழ முடியாது என்பதற்கு உதாரணம் இந்த நல்ல நட்புகள். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு அன்புள்ள அப்பாவுக்கு என்ற தலைப்பில் நான் உங்களோட உரையாட இருக்கிறேன். பொதுவாகவே ஒரு அம்மாவின் பாசம் என்பது கிளை மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு அப்பாவின் பாசம்ங்கிறது வேறு மாதிரி, அந்த மரத்துக்கு தான் தெரியும். உலகத்தில் எத்தனையோ சொந்தங்கள் இருந்தால் கூட அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த உலகத்தில் ஈடு இணை எதுவும் இல்லை. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பின் முன்னே என்று ஒரு பாடல் வரும். இப்படி தந்தையை பற்றிய ஆயிரக்கணக்கான செய்திகள் என்னுள் புரையோடி கிடக்கிறது. இந்த இடத்தில் இந்த நிலைமைக்கு வருவதற்கு என் தந்தை மிக முக்கிய காரணமாக இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு இருந்த அந்த தருணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற பிப்ரவரி 19ஆம் தேதி என் தந்தையின் நினைவு நாள். அதை முன்னிட்டு உங்களோடு பேச காத்திருக்கிறேன். இருக்கும்போது கற்றுக் கொடுப்பதை விட இறந்த பிறகு அதிகமாய் கற்றுக் கொடுக்கும் எத்தனை பேர் நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் என் அப்பாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் என் அப்பாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. எத்தனை உறவுகள் நம் அருகில் இருந்தாலும் நான் தேடும் உறவு அப்பா மட்டும்தான். ஏனென்றால் அப்பா எனக்கு உறவு இல்லை, அப்பா எனக்கு உயிர் என்று ஒரு கவிதையை நான் எழுதியிருக்கிறேன். இப்படி நான் பள்ளி பருவத்திலும் சரி, கல்லூரி பருவத்திலும் சரி, நிறைய தருணங்களில் அப்பா எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கார். அப்பாவினுடைய அந்த உழைப்பு, அப்பாவினுடைய அந்த வியர்வை துளிகள் தான் இன்று என்னுடைய பட்டங்களாக மிளிகின்றன என்றால் அது மிக இல்லை. ஒரு முறை கோவை அரசு கலைக்கல்லூரியில் நானும் அப்பாவும் இளநிலை பட்டம் படிப்பு சேர்வதற்காக விலகி தந்தோம். அந்த அரசு கல்லூரிக்குள் நடந்து போகும் பொழுது அரசு கல்லூரிக்குள் ஜோடி ஜோடியாக மாணவர்கள் அமர்ந்திருந்ததை பார்த்தவுடன் அப்பாவிற்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. நான் அம்பலிக்கில் இருக்கிற ஒரு கல்லூரியில் உனக்கு நான் சேர்த்து விடுகிறேன், நீ அங்கு நன்றாக படி, உனக்கு நான் வண்டியெல்லாம் வாங்கித்தரேன் என்று அப்பா என்னை சொல்லுகிறார். இல்லை, நான் இங்குதான் சேர்வேன் என்று அடம்பிடித்து நான் அந்த கல்லூரியில் சேர்ந்து விடுகிறேன். மறுவாரம் திங்கட்கிழமை காலை 4 மணிக்கு நானும் அப்பாவும் ஊரிலிருந்து கிளம்பி அந்த இரும்பு பெட்டி என்னுடைய கல்லூரி பையோட நடந்து வருகிறோம். அப்ப அங்க அப்பா சொன்னாரு, எல்லாரும் உன்னைய கேரளாவில் இருக்கிற ஃபைனான்ஸ் வட்டி கடைக்கு தான் போக சொன்னாங்க, உங்க அம்மாவுடைய பிடிவாதத்தினாலதான் உன்னை நான் கல்லூரியில சேர்த்து விட்டுருக்கேன். நாளைக்கு அவளை பார்த்து இவளை பார்த்தேன்னு சொல்லி யாராவது கேள்விப்பட்டோ தகவல் வந்தாலும் உன்னை எதுவும் நான் கேட்க மாட்டேன், நானும் உங்க அம்மாவும் மறந்து குடிச்சிருவேன்னு சொல்லி எங்க அப்பா ஒரு முறை என்ன சொன்னார். நான் ஒரு 17,000 காதல் கவிதைகள் எழுதியிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட எங்க அப்பா பார்த்து வச்ச திருமணம் இன்றைய வாழ்க்கை சுகமாகவும் சந்தோஷமா இருப்பதற்கு அவர்தான் காரணம். அப்படி பல தருணங்களில் அப்பா எனக்கு உறுதியாக இருந்திருக்கிறார். அதே மாதிரி கோவையில் நான் படிக்கிற காலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அப்பா உழவு ஓட்டி கொண்டிருப்பார். அப்போது அப்பாவை வண்டிக்காரர் என்றுதான் எல்லோரும் அழைப்பார்கள். எங்க வீட்டுல நிறைய வண்டி மாடு இருந்தது. அப்ப எங்கேயோ இடத்துல உழவு ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த மதியம் நேரத்துல சாப்பாடு கொடுத்துட்டு காசு கேட்போம். அந்த தோட்டத்து முதலாளிகிட்ட போய் இந்த மாதிரி பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடனே அவன் என்ன கேட்டாரோ அதை எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க. அப்படிதான் கோவை வந்து நான் படித்தேன். இன்னைக்கு நான் அவரு என் கூட இல்லை, ஆனா அவருடைய நினைவுகள் என்னோட இருக்குது. அப்பா இல்லாத பிள்ளை என்ற சிபாரிசு நீ வென்று விடாதே, அப்பா இல்லாத பிள்ளை என்ற சிபாரிசு நீ வென்று விடாதே, உன் முயற்சியால் வென்றுவிடு, அதுதான் உன் அப்பாவிற்கு பெருமை என்று எங்க அப்பா சொல்லுவார். அப்பாவின் வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அப்பாவின் வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் இருக்கும்.
1000 அர்த்தங்கள் மறைந்திருக்கும். அர்த்தங்கள் புரியும் போது அவர் நம்மை விட்டு வெகு தூரத்தில் இருப்பார். இப்படி பல கவிதைகள் அவரோடு நான் அவரை பற்றி நிறைய கவிதைகளை எழுதியிருக்கிறேன். பொதுவாகவே சொல்லுவாங்க, அப்பா மேல எவ்வளவு நம்ம அன்பு வச்சிருக்கிறோமோ அந்த அன்பின் பிரதிபலன் தான் நமக்கு பிள்ளையாக வந்து பிறக்கும் என்று சொல்வார்கள். இந்த என்னுடைய மகன் எங்க அப்பா போலவே என்னோடு பாசமாக இருப்பார். நிறைய தருணங்களில் எங்க அப்பாவை பிரதிபலிக்கும் போலவே அவருடைய நடவடிக்கைகளும் இருக்கும். கண்ணில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே ஜீவன் அப்பா மட்டுமே. 10 திங்கள் பட்ட வேதனையை அம்மாவுக்கு பிள்ளைக்கும் ஆயுள் வரை தாங்கும் ஒரு உயிர் அப்பா மட்டுமே. 10 திங்கள் அம்மா பட்ட வேதனையை அம்மாவிற்கும் பிள்ளைக்கும் ஆயுள் வரை தாங்கும் ஒரு உயிர் அப்பா மட்டுமே என்று நிறைய கவிதைகள் இருக்கு. அதே மாதிரி நான் முத்துக்குமார் ஒரு கவிதையில் அப்பா பத்தி பேசுவார். ஒவ்வொரு திருவிழாவிற்கும் அப்பா எனக்கு சாமி பார்க்கறதுக்காக கூட்டு போவாரு. எல்லோரும் அப்பா மண்டபத்திலேயே இருப்பாங்க. அப்ப எனக்கு சாமிப்பா தெரியாது என்று அழுதிருக்கிறேன். அப்போது தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு அப்பா எனக்கு சாமி காமிச்சாரு. அவர் இறந்த பின்னாடிதான் உணர்ந்து கொண்டேன், ஒரு சாமி மீது உட்கார்ந்துதான் இன்னொரு சாமி பார்த்தேன் என்பதை நான் முத்துக்குமார் பதிவு செய்வார். இப்படியான கவிதைகளை கேட்கும் போது என் கண்கள் கலங்கி இருக்கும். தோல் மீது நீங்கள் போட்டுக்கொண்ட துயரங்களை என்னிடம் பகிர்ந்தீர்கள். தோல் மீது நீங்கள் போட்டுக்கொண்ட துயரங்களை என் மீது பகிர்ந்திருக்கிறீர்கள். சொல்லி சொல்லி பாராட்டி நித்தமும் எனக்கு சுகம் தந்தீர்கள். சொல்லி சொல்லி பாராட்டி நித்தமும் எனக்கு சுகம் தந்தீர்கள். சுட்டு விரல் பிடித்து நாட்டு எட்டி வைத்தீர்கள். சுட்டு விரல் பிடித்து நான் எட்டி வைப்பதற்கு நீங்கள் முற்றத்தின் வீதி எங்கும் எனக்கு சுற்றி காட்டினீர்கள். முற்றத்து வீதி எங்கும் என்னை சுற்றி காட்டினீர்கள். நீங்கள் சுமையாக வாழ்ந்த நாட்களில் நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் என்பதை இப்போதுதான் உணர்ந்தேன். நீங்கள் சுமையாக வாழ்ந்த நாட்களில் நான் சுகமாக வாழ்ந்தேன் என்பதை இப்போதுதான் நான் உணர்ந்தேன். அப்பா என்ற அழுதபோது ஓடி வந்து என்னை அணைத்துக் கொண்டீர்கள். அப்பா என்று நான் அழுதபோது ஓடி வந்து என்னை அழுத்துக் கொண்டீர்கள். அன்பையும் அறிவையும் எனக்கு புகட்டி தினம் தினம் நெஞ்சில் சுமந்தீர்கள். ஒவ்வொரு இரவிலும் புன்னகை புகட்டி தன் மடியில் அமர்த்தி இன்று படிப்பின் அவசியத்தை சொன்னீர்கள். தினம் தினம் நெஞ்சில் சுமத்தீர்கள். ஒவ்வொரு இரவில் புன்னகை புகட்டி தன் மடியில் அமர்த்தி இன்று என்னை படிப்பின் அவசியத்தை சொன்னீர்கள். 10ஆம் வகுப்பில் பணக்காரர் வீட்டு பையன்கள் எல்லாம் தோல்வி அடைந்த போது 10ஆம் வகுப்பில் பணக்காரர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் தோல்வி அடைந்த போது நான் மட்டும் தேர்ச்சியானதை மார்தட்டி பெருமை கொண்டீர்கள். 10ஆம் வகுப்பில் பணக்கார வீட்டு பிள்ளை எல்லாம் தோல்வி அடைந்த போது நான் தேர்ச்சியானதை மார்தட்டி பெருமை கொண்டீர்கள். நீங்கள் எனக்காக கட்ட வண்டி ஓட்டினீர்கள். எனக்கு நொங்கு வண்டி செய்து கொடுத்தீர்கள். ஊருக்குள் உங்கள் பேச்சு இன்று ஊரெல்லாம் என் பேச்சு கேட்க நீங்கள் இருவரும் இல்லை. இன்று ஊருக்குள் உங்கள் பேச்சு இன்று ஊரெல்லாம் என் பேச்சு, ஆனால் கேட்க நீங்கள் இருவரும் என்னோடு இல்லை. கடை வீதி போனாலும் கடலை மிட்டாய் வாங்கி தவறாமல் வாங்கி வருவீர்கள். கடை வீதி போனாலும் கடலை மிட்டாயை தவறாமல் வாங்கி வருவீர்கள். இரவில் நான் தூங்கிவிட்டாலும் நீங்கள் வாங்கி வந்த அன்பன் ஹோட்டல் புரோட்டாவை அன்பாய் எனக்கு எடுத்து ஊட்டினீர்கள். இரவில் நான் தூங்கிவிட்டாலும் நீங்கள் வாங்கி அன்பன் ஹோட்டல் புரோட்டாவை அன்பாய் எனக்கு ஊட்டிவிட்டீர்கள். இனிமையான வாழ்க்கை கதைகளை தினமும் சொன்னீர்கள். அம்மா அன்பின் தெய்வம், அப்பா அறிவின் தெய்வம். என் மகன் உருவத்தில் இப்போது தினம் தினம் உங்களோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் மகன் உருவத்தில் தினம் தினம் உங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள் அப்பா. உங்களை பேசுவதற்காக ஒரு வாய்ப்பு தந்த இந்த நூல் காஞ்சி நண்பர்களுக்கு கோடான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதி கொள்வது. அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதி கொள்வது. வசதியாகத்தான் இருக்கிறது மகனே நீ கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம். வசதியாகத்தான் இருக்கிறது மகனே நீ கொண்டு வந்து சேர்த்த முதியோர் இல்லம். பொறுப்பா என்னை ஒப்படைத்து விட்டு ஸ்தலமின்றி நீ வெளியேறிய போது பொறுப்பா என்னை ஒப்படைத்து விட்டு சலனமின்றி நீ வெளியேறி போனதை முன்பு நானும் இதுபோன்று உன்னை வகுப்பறையில் விட்டுவிட்டு என் முதுகுக்கு பின்னால் நீ கதற கதற கண்ணீரை மறைத்தபடி புறப்பட்ட காட்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. வகுப்பறையில் உன்னை விட்டுவிட்டு என் முதுகுக்கு பின்னால் நீ கதற கதற கண்ணீரை மறைத்தபடி புறப்பட்ட காட்சி எனக்கு ஞாபகத்தில் எழுகிறது. முதல் தரமிக்க இந்த இல்லத்தை தேடி திரிந்து நீ தேர்ந்தெடுத்ததை அறிகையில் முதல் தரமிக்க இந்த இல்லத்தை தேடி திரிந்து நீ தேர்ந்தெடுத்ததை அறிகையில் அன்று உனக்காக நானும் பொருத்தமான பள்ளி எதுவென்று ஓடி அலைந்ததை ஒப்பீடு செய்கிறேன். அன்று உனக்காக நானும் பொருத்தமான பள்ளி எதுவென்று ஓடி அலைந்ததை ஒப்பீடு செய்கிறேன். இதுவரையில் ஒருமுறையேனும் நீ என் முகம் பார்க்க வராமல் போனாலும் இதுவரையில் ஒருமுறையேனும் என் முகம் பார்க்க நீ வராமல் போனாலும் என் பராமரிப்பிற்கான மாதாந்திர தொகையை அனுப்பி வைப்பதற்காக என் மனம் மகிழ்ச்சி கொள்கிறது. என் பராமரிப்பிற்கான மாதாந்திர தொகையை மறக்காமல் நீ அனுப்பி வைப்பதற்காக என் மனம் மகிழ்ச்சி கொள்கிறது. நீ விடுதியில் தங்கி படித்த காலத்தில் உன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் ஆவலும் இருந்தாலும் படிப்பை நினைத்து உன்னை சந்திக்க வராமல் மறுத்ததன் எதிர்வினையோ எதுவென்று நான் அறிகிறேன். படிப்பை நினைத்து உன்னை சந்திக்க வராததன் எதிர்வினையோ என்று நான் இப்போது அறிகிறேன். இளம் வயதினில் நீ சிறுக சிறுக சேமித்த அனுபவத்தை என் முதுமை பருவத்தில் மொத்தமாக எனக்கு அனுப்பி வைக்கிறாய். உன்னை இளம் வயதினில் நீ சிறுக சேமித்த அனுபவத்தை என் முதுமை பருவத்தில் மொத்தமாக எனக்கு செலவு செய்கிறாய். ஆயினும் உனக்கும் எனக்கும் ஒரு சிறு வேறுபாடு. நான் கற்றுக் கொடுத்தேன் உனக்கு வாழ்க்கை இதுவென்று. நீ கற்றுக் கொடுத்தாய் எனக்கு உறவுகள் இதுதான் என்று. ஆயினும் உனக்கும் எனக்கும் ஒரு சிறு வேறுபாடு. நான் கற்றுக் கொடுத்தேன் உனக்கு வாழ்க்கை இதுதான் என்று. நீ எனக்கு கற்றுக் கொடுத்தாய் உறவுகள் இதுதான் என்று. நன்றி, வணக்கம்.